ஹாய் சொல்லுடா. அவசியம் வரணுமா? ஏய் சும்மாறா. நீ சொல்லு. ஏய் நான் வரல. ஆண்டி பசிக்குது. இருமா வரேன். சரி ஓகே பை. ஹாய் நித்யா. Hey hi, how are you? Yeah, I'm fine. How are you? I'm so fine. என்ன கார்த்திக் எப்படி இருக்க? போங்கண்ணே என்கிட்ட பேசாத. ஏன்டா என்னாச்சு? எனக்கு தான் ஒன்றும் வாங்கிட்டு வரல. ஓ இதான் பிரச்சனையா? சாக்லேட். Hey, Thanks, this is man. too much. You're cheating, What? cheating. Give me also. Wow, that's amazing. Thank you. நான் கார்த்திக் ஹாப்பியா? ஹாப்பியா? எப்பரா இருக்கு சாக்லேட்? சூப்பரா இருக்குண்ணே. டேய் அண்ணாவா மாமான்னு சொல்லுடா. ஹாய் கௌஷி. ஹாய் ஆண்டி. எப்ப வந்த? இப்பதான். அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. சரி வா சாப்பிடலாம். பரவாயில்ல ஆண்டி. என்ன கௌஷிக் இது உன் மாமா வீடு தானே? வா சாப்பிடலாம். நித்யா கொஞ்சம் தள்ளி உட்காருமா. ஏய் தம்பி பார்க்கறோம். ஆஹா. ஏயா கவர்மெண்ட்ல கை நீட்டி சம்பளம் வாங்குற அந்த இவ்வளவு திமிர் இருந்தா நாளை கவர்மெண்டே ஆள போற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? யோ வக்கீலே நல்லா தெரிஞ்சுக்க, இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு தலையில இருந்து கால் வரல அப்படியே கூறு போட்டு வகுந்துருவேமா, ஜாக்கிரதை. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க சார், அதுக்கு தேவையான பெயில் நம்ம கிட்ட இருக்கு. ஜெயில் எங்கிட்ட இருக்கு. வாய்யா நாகராஜா வா, நீ வருவேன்னு நல்லா தெரியுமியா. யோ அந்த பேப்பர் எடுத்து அந்த ஆள்கிட்ட நீட்டியா. என்ன புரியலையா? இது இன்னைக்கு ஈவினிங் பேப்பர், நான் படிச்சுட்டேன், நீங்க வேணா படிங்க. பிரகாஷ், நான் உங்களை பக்கத்தான் வந்தேன், உங்க மேல எந்த கேஸுமே இல்லை. யுவர் ரெஸ்யூம் இஸ் வெரி கிளியர். சாரி ஃபார் த ட்ரபிள். உங்க கல்யாணம் நடக்க என்னோட மனப்பூர்வமான தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், ஐ வில் மீட் யூ. ஷூர் சார். குட் மார்னிங் சார். பிரகாஷ்ட ஏன் சாரி கேட்டீங்க? தப்பா இருக்குன்னு நினைச்சு கேள்வி கேட்கிற உரிமை இருக்கிற மாதிரி தப்பில்லைன்னு தெரிஞ்சா சாரி கேட்கறது என்னோட பழக்கம். உங்க பழக்கமா இருக்கலாம் நாகராஜ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட பழக்கம் இல்ல. சாரி சார், மறுபடியும் நான் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். மறுபடியும் போலீஸ் ட்ரைனிங் போறீங்களா? எஸ் சார். நோ சார், சாரி சார். Do it fast, yeah. Come on, go to your college. Okay, Daddy. Weather is getting hot. We have to reach home fast. You have to go to college also. Yeah, and I had planned movie with my friend. Yeah. Hi Nagaraj, how are you? Fine sir. Case problem என்னாச்சு? சால்வ் ஆயிடுச்சா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சார். What happened? Tell me. சீட்டை கழிச்சு போட்டு பார்த்தா யாராவது வெளியே வருவாங்கன்னு தோணுச்சு. சும்மா அங்கேயும் கழிச்சு பார்த்தேன், எதுவும் நடக்கல சார். பிரகாஷ் கிளியர் சார். படியாளம் தான்? வெரி கிளியர். எப்படி சொல்றேன்? பையன் எப்படியாவது அந்த வீட்டு மாப்பிளாக்கணும் பிடிக்கிறாரு. மற்றபடி கொலையெல்லாம் பண்ணிட்டு தப்பிக்க முடியாது அவருக்கும் தெரியும் சார். குட். பாயிண்ட் 9 கன்னை பத்தி ஏதாவது விசாரிச்சியா? சட்டவிரோதமா கேரளாவில் ஒரு இடத்துல கிடைக்குது சார். 2 பேருமே வாங்கி வச்சுட்டாங்க. அப்போ யாராவது தொலைச்சிட்டாங்களா? விசாரிச்சு பார்க்குறேன். தேங்க்யூ சார். வில் மீட் அகைன். ஓகே, டேக் கேர். ஓகே. ஏய், கம் ஃபாஸ்ட். 2 3
டேய் என்னடா ஒன்று குறையுது? ஐயா போன வாரம் காடை விருந்து. ஓ அதுவா? மிந்தி மாதிரி இல்லடா. ஆடாடப்பட்ட காணே மாட் கேஸில் மாட்டின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய வேட்டைக்காரனாக இருந்தாலும் இனிமே பப்பாளி படத்தை குறிபார்த்து சுட்டு பழகிக்க வேண்டியதுதான். இந்த வர்ற மகனே, இந்த மாதிரி துப்பாக்கி நம்ம கிட்ட மட்டுமல்ல சித்திரவேலு கிட்ட இருக்கு. இத அந்த போலீஸ் கிட்ட சொல்லு. யோ, நாங்க 2 பேர் மட்டும் இல்லையா, சொந்த பாதுகாப்புக்காக இந்த மாதிரி துப்பாக்கியை நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவனாவது காடை கவுதாரின்னு சுட்டுக்கிட்டே இருக்கான். நான் தொடர்றதே இல்லை. துப்பாக்கி என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. அது சரி, இந்த கேஸை நீ கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியலையே. எங்கடா பவுனு? ஐயா பவுன் எங்க இல்லையா? கேஸ் முடிஞ்சு போச்சு. சித்திரவேலோட துப்பாக்கி திருடி அவன் மச்சானை சுட்டு கொண்டு. உன் மேல டவுட் வராம இருக்கிறதுக்கு புல்லட்டோட நுனியில அக்ரோனிக் பாய்ஸ்ல தடவிருக்கேன். அங்கதான் நீ மாட்டிக்கிட்ட. அது காட்டுல சுலபமா கிடைக்கும்னு சொன்னோன்ன உன்னை நான் கேட்ச் பண்ணேன். நீ அவன் கையில மாட்டிக்க கூடாது. உன்னை பத்திரமா கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப சொல்லு, மணி எப்படி? மணியை கொன்னதுக்கு யார்ட்ட எவ்வளவு பணம் வாங்கின சொல்லு. மணியை கொல்ல சொன்னது யாரு சொல்லு. மணிகளம் தான் தானே? ஐயா யாரு சொல்லு. ஐயா சித்திரவேலு ஐயா. மணி ரொம்ப ஆசைப்படுறாயா? அவன் அக்காவை கட்டிக்கிட்டா என் சொக்காவை போடணும்னு அர்த்தமா? அண்ணே, இவன் இடத்துக்கு ஏன் வந்தீங்க? வேற இடம் கிடைக்கலையா? அட விடியா, இவன் எல்லாம் ஒரு ஆளா? உட்காரு, இந்தா சாப்பிடு. அதுக்கு இல்லைண்ணே, 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டு போயிட்டான். இவங்கிட்ட எல்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டா நமக்கு தொல்லை தான். அதெல்லாம் மாமனுக்கு தெரியும். அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. மாமா வீட்டுக்கு கெஸ்டா வந்தா ஃபர்ஸ்ட் ஆளா வெளியே வந்துடணும். அதை விட்டுக்கிட்டு அக்காளை கட்டி கொடுத்த நாள்ல இருந்து அவரை ஒட்டிக்கிட்டே தெரியுறீங்க. இதை நான் சொல்லல, ஊர்ல சொல்றாங்க. நல்லா சொன்னீங்க. மாமா மச்சானா ஒரு லிமிட் இருக்கு. இவர் என்னன்னா பொண்டாட்டி புடவை பிடிச்சிட்டு சுத்துற மாதிரியே அவர் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? கோச்சிக்காதீங்கண்ணே. என் மாமனுக்கு 4 பக்கம் எதிரிங்க இருக்காங்க. நான் பக்கத்துல இருந்து பாடி கார்டா இருக்கேன். சித்திரவேலுக்கு அடியாள் யாருன்னா மச்சான் மணி. சித்திரவேலுக்கு அடிமை யாருன்னா மச்சான் மணி. சித்திரவேலுக்கு இடுப்பு வெட்டி யாருன்னா மச்சான் மணி. மொத்தத்துல மணி மச்சான் இல்ல மாமான்னு சொல்றாங்க. தெரியும் தெரியும், சொல்லு. தன்னோட பதவிக்காக தலைவனை தொண்டன் போடுறான், தொண்டனை தலைவன் போடுறான். அண்ணனை தம்பி போடுவான், தம்பி அண்ணனை போடுவான். நீங்க என்னண்ணே? தேவைப்பட்டா என் மாமனை இந்த மச்சான் போடுவான். நான் மந்திரியானா அவனுக்கு மாவட்டம் வேணும்னு கேட்கறான். என் பொண்ணு படியலம் நான் பையனை விரும்புறான். எங்க அவன் போட்டிக்கு வந்துட போறான்னு இவன் தடுக்கிறான். எல்லா விஷயத்திலும் குறுக்க வரான். இவ்வளவு ஏயா? நான் ஒண்ணுக்கு போனாலும் இவன்கிட்ட கேட்கணுமா? அதான் அவனை மிரட்ட பவுனுகிட்ட துப்பாக்கியை கொடுத்தேன். அவன் சுட்டு விட்டான். அது அவன் தப்பு. யோ போலீஸே, நீ போயா. எஸ்பி கிட்ட நான் பேசிக்கிறேன். நோ 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 நோ. ஏய் யோ, இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. மிஸ் பண்ணிட்டார். ஏய் டேய், நோ பண்ண மாதிரி. ஓகே. கிரேட் பாயிண்ட்ஸ்ல டாட். இது நல்லா இருக்கு. எஸ். குட் ஈவினிங் மேஜர் சார். ஹாய் நாகராஜ். ஹாய் சார். நான் சித்திரவேலை அரெஸ்ட் பண்ண போறேன் சார். சித்திரவேலை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் நீ நினைக்கிற மாதிரி விசாரிக்க கூட முடியாது. வா. ஏன்னா அதுக்கு பெர்மிஷன் தர வேண்டியது உன்னுடைய எஸ்பி. அவரும் சித்திரவேலும் எப்படி? க்ளோஸ், வெரி க்ளோஸ். வேற வழியே இல்லையே சார். நான் வேணா எஸ்பி சார்ட்ட பேசி பார்க்கணுமா சார்? குட் ட்ரை.
அந்த பிஎம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போ. ஏதாவது கிடைக்குதான்னு தேடி ஓகே சார். ஓகே பாய். பாய்.